எந்த அளவை நான் அழைக்கிறீர்களோ அதே அளவை நான் அன்னைக்கு குளித்து சரிந்து விடத்தக்கதாக உங்க மடியிலே அளந்து போடப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியே கொடுத்த ஒவ்வொருவரையும் நான் அவரே விதமாய் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம் தகப்பனே. செய்திக்காக கூட வருகிற தகப்பனே, செய்தியை கொடுக்கிற தாசனை மறைத்த ஆண்டவரை நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பலத்திலிருந்து வேமா வார்த்தைகள் புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. போதகரின் வாயிலிருந்து சுயமாய் ஒரு வார்த்தையும் புறப்பட்டு வராதபடிக்கு சுயம் முழுவதும் முற்றிலும் எரிந்து சாம்பலாக மாறுது தகப்பனே. ஆண்டவரை வந்தவர் வந்த வண்ணமாக அல்லாமல் ஆண்டவரை ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவரை திருவைத்தபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரப்படியா செய்ய போற எல்லா திருவைகளுக்காக உங்களோடான கூடிய நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? நேற்று முதல் நாள் நம்ம என்னத்தை கொண்டாடணும்? கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். இந்த கொண்டாட்டம் முடிஞ்சிடுச்சா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. நாம மகிமைப்படுவதாக. நம்ம உலகத்தாடு போல இந்த குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் சந்தோஷமா இருந்தது கறி வச்சுட்டு கேக்கு கொடுத்துட்டு கை கொடுக்கிட்டு போறதில்ல. என்னைக்கு நம்ம ஆண்டவரால் ரசிக்கப்பட்டோமோ தொடப்பட்டோமோ அன்னையிலேருந்து நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஏன் அப்படின்னா வானதூதர்கள் என்ன பண்ணாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியில ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரே நாள்ல நம்முடைய கிறிஸ்துமஸ் முடியல. நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அதை கொண்டாடிட்டு அல்லேலூயா. நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப தினந்தோறும் கர்த்தர் நம்மோட இருக்கணும். அதனால நம்மள ஆலயமாக இருக்க நீங்களே பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அப்ப ஆண்டவர் நம்ம ஆலயமா இருக்கணும். அப்ப நம்மளோட கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்பொழுதும் அந்த சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கடந்து செல்வோம். புதுகடம் கொண்டாட்டமே புதுகடம் கொண்டாட்டமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எப்பொழுது பண்ணப்பட்டிருக்கணும். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இரக்கமுள்ள பிதாவே, வேதத்தின் ரகசியங்களை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது நிழலாக இருக்கிறது. அதை புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிற பொழுது அது நிஜமாக காணப்படுகிறது. ஆண்டவரே, அடியானை மறைத்து கர்த்தர் பேசுங்க. வேதத்தின் ரகசியங்களை உடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தருடைய கரம் கூட இருக்கபடியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, என தாழ்த்துகிறோம். என்னிடத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டோன்னு ஏன் மிகுந்த சந்தோஷம் அவங்களுக்கு வந்துச்சு? அல்லேலூயா. ராஜா பிறப்பார்.
அப்ப அவங்க யார் வந்தவங்க? சாஸ்திரிகள். அவங்க கீழ் திசை மேல் திசை இருந்து கீழ் திசை இருந்து மேல் திசைக்கு போறாங்க. அப்ப இவர்களுடைய காரியத்தை பாத்தீங்கன்னா இவங்க தேடிக்கிட்டு போறாங்க. அப்ப தேடிக்கிட்டு போறப்ப வழிகாட்டுதலாக அந்த நட்சத்திரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டது. நீங்க பாருங்களேன், நல்ல பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வேகமா போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்லயோ பைக்ல போறோம், மேல பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடியே என்ன வரும்? நிலா வரும். அது சூரியன்லாம் பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு சரியா இருக்காது. ஆனா நிலா மட்டும் நம்ம போறப்பெல்லாம் என்ன செய்யும்? நம்ம பின்னாடியே வர மாதிரி ஒரு காரியம். இதுல பார்க்கிற பொழுது அந்த நட்சத்திரத்தை, அல்லேலூயா, அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. எப்படின்னா இவங்க போய் ஏரோதுகிட்ட பேசிட்டு அவன் குறித்த நாட்களுக்குள்ள என்ன செய்யணும்? என்கிட்டயும் சொல்லுங்க, நாங்களும் வந்து இது பண்றோம் அப்படின்னா, நாங்களும் வந்து அவங்களை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்ன. அப்ப அங்க ஒரு பெரிய வஞ்சகம் இருக்கிறது. அங்க ஒரு வஞ்சகம் இருக்கிறது. ஏன்னா ஏரோது ராஜா எப்படியாவது காலி பண்ணிடணும், நம்ம தான் ராஜா, இல்லையே, நம்ம தான் ராஜா வரணும், வேற யார் ராஜா வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு காரியம். ஆனா வெளியில வந்து திட்டமாய் சொல்லியபடி என்ன சொன்ன, வெளியில வந்து 3 சாஸ்திரத்துக்கு வரப்ப திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். நம்முடைய வேதத்துல இந்த நட்சத்திரத்தை பத்தி எங்க குறிச்சிருக்கு? அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் குறித்து எங்க போடப்பட்டிருக்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்னாகம புஸ்தகம் எடுத்துங்க. என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவரை காண்பேன், சமீபமாய் அல்ல, நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், நெருக்கி நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. இப்ப யாரு இதை சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலேயாம் என்கிற சொல்லுங்க, பிலேயாம் யாரு? அவன் தீர்க்கதரிசியே இல்ல, குறி சொல்ற ஆளு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா அவனை தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி அல்ல. நீங்க பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது தேவன் அவனோடு இடைப்படுவார், தேவன் அவனோடு இடைப்படுவார், அவ்வளவுதானே ஒழிய அவன் தீர்க்கதரிசி அல்ல. ஒரு குறி சொல்ற ஆளு, ஒரு குறி சொல்ற ஆளு. இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்மளே பார்க்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பைபிள் வச்சுக்கிட்டா குறி சொல்ற பேரு கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு ஊழியக்காரங்க, பார்க்கறதுக்கு இவாஞ்சலிஸ்ட், அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. கர்த்தர் பேசினாலே ஒழிய சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆள் தான். எப்படின்னா எப்படியோ கர்த்தர் அவரோட இடைப்படுறாரு. எல்லாரோட கர்த்தர் பேசுறவர் தான். அப்ப பிலேயாமோட பேசினாரு. பிலேயாம் எப்படி அப்படின்னா, பிலேயாம் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்ப இவன் எதுக்காக பாலாக் ராஜாவிட்ட அழைத்து போகப்பட்டான்னா, அதாவது சபிப்பதற்கு. அல்லேலூயா. என்ன செய்யறதுக்கு? சபிப்பதற்கு. அப்ப அந்த சாபத்தை சொல்லுவதற்காக தான் அழைச்சிட்டு போறான். அப்ப கர்த்தர் அவனோட இடைப்பட்டு இங்க வந்திருக்காங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் மோவாப் தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் வந்து சபிப்பதற்காக அழைச்சு போற. அவனோட போவாத, ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, போவாத. அவன் கேட்டிருக்கணும், அவன் கேட்கல. திரும்ப வந்து ஆண்டவர் வரவாடான்னு சொல்றாரு, கர்த்தர் வரவாடான்னு சொன்ன திரும்ப பாலாக்கு என்ன செய்யறான், அவனுக்கு தேவையான எல்லா பொருள் எல்லாத்தையும் கொடுத்து வீடு நிறைய கொடுப்பான் சொல்லி திரும்ப 2வது அழைச்சிட்டு போறான். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆவியில ஏவப்பட்டார்னா அது லட்சம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம போனோம்னா அது லாஸா தான் ஆகும். அல்லேலூயா. ஆனா ஒரு சமயத்துல அது லாபமா தெரிந்தாலும் அது உள்ள என்ன இருக்குன்னா சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிலேயாம் ஆண்டவர் சொன்னாரு போக மாட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிடணும். திரும்ப கனத்தை கொடுக்கறதுக்கு, செல்வத்தை கொடுக்கறதுக்கு, பொண்ணை கொடுக்கறதுக்கு எல்லாம் சொன்னோன்னே அவன் திரும்ப என்ன செய்யறான், போறதுக்கு ஆசைப்படுறான். சரி போ, நான் சொல்றதை மட்டும் நீ சொல்லு. அப்ப சாபத்திலே இருக்க வேண்டிய
காரியம். சபிக்க வேண்டிய ஆள் யாரு? அல்லேலூயா. சாபம் போடுறது யாரு? பிலேயாம். இப்ப சொல்லுங்க, பிலேயாம் தீர்க்கதரிசியா, சபிக்கிற ஆளா, குறி சொல்ற ஆளா? நிதானிக்க வேண்டும். நம்மகிட்ட பேரத்தை சொல்றவங்க அவங்களுடைய நடத்தையை பார்க்கணும், அவங்களுடைய கிரியையை பார்க்கணும், அவங்க நல்ல குணத்தை பார்க்கணும், அவங்க வார்த்தையை பார்க்கணும். கர்த்தர் நிச்சயமா அவர்களோட இருக்காரா அப்படின்னா மரம் எதனால அறியப்படும்? கனிகளால. அப்ப கனி நம்முடைய கிரிகை, நம்முடைய செய்கை. அப்ப நான் திருடிட்டு நான் திருட வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி இருக்கா? இல்ல. நான் திருடுறேன்னா நான் திருடுறேன், மரமே திருடும். அல்லேலூயா. மனுஷன் திருடுறான். அல்லேலூயா. அதுதான் காரணம். அப்ப பிலேயாமை கொடுத்து அவன் இஸ்ரவேலை சபிப்பதற்காக கூட்டிட்டு போடப்பட்ட ஆளு. ஆனா ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார? எபிரேயர் என்ன செய்யணும்? எபிரேயர் என்று சொன்னால் நதியை கடந்தவர்கள். அல்லேலூயா. நதியை கடந்தவர்கள் பேரு. அல்லேலூயா. அப்ப யார் நதியை கடந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு அவங்க வச்ச பேரு எபிரேயர். அல்லேலூயா. அப்ப நதியை கடந்து வந்தாங்க. அல்லேலூயா. அப்ப நதியை கடந்து வந்தவர்களுக்கு பேரு எபிரேயர். அந்த எபிரேயர் தான் இஸ்ரவேலர். அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேலரை சபிக்க சொல்லி பிலேயாமை பாலாக் ராஜா, மோவாப் ராஜா பணம் கொடுத்து கொண்டு வந்தான். ஆனா 3 முறை என்ன செய்றாங்க? சபிக்கிறது பாக்குறாங்க. 3வது முறையில சபிக்க சொல்ற பொழுதுதான் இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்துகிறா? அல்லேலூயா. சொல்ற வாசிங்க 24:7-17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், எழும்பும், நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. இப்ப அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் கேட்டுட்டீங்களா? யாரை? சபிக்க வந்த ஆள ஆண்டவர் ஆசீர்வாதமாக, யார? இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வந்த இடத்துல இந்த கோத்திரத்துல கர்த்தர் பிறக்க போறார் என்பதை அவன் வாயிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் நம்மளை விட்டு சாபம் விட்டுருக்கலாம். நீ நல்லாவே இருக்க முடியாது நேருக்கு நேரா சொல்லிருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நம்ம இருக்கலாம். நீங்க கர்த்தரோட கூட இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சாபத்தை கர்த்தர் என்னவா மாத்துவாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலரை தேவன் ஆசீர்வதிக்கவே பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை எப்ப சபிக்க வந்த ஆள் ஆசீர்வதிக்கிறான். தேவ பிள்ளைகளை உங்களை யாராவது சபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால யாரு சபிச்சாலும், யார் எந்த காரியம் செய்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் ஒதுக்க, அந்த நட்சத்திரத்தை தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே சொன்னது புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். அது செயல் வடிவத்தை கொடுத்து அதை நிஜமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு அதிகமா சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அவங்க ஏரோதோட வீட்டுக்கு போற பொழுது அந்த நட்சத்திரம் திரும்ப அவங்க வருகிற பொழுது வனாந்தரத்துல அந்த நட்சத்திரம் வந்துச்சு. அது எது வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த குழந்தை இருக்கிற இடத்துல வரைக்கும் வந்துச்சு. அல்லேலூயா. 11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னிடத்திலே சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். எப்படி நான் மரியாதை வணக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ற இதை எடுத்து காட்டினார்கள். இன்னொரு தடவை படிங்க அப்படின்னு படித்தான். இன்னொரு தடவை படிங்க அப்படின்னா படித்தான். இன்னொரு தடவை படிங்க ஆர்மியானவர் பேசியிருந்தீங்கன்னு கரெக்டா அர்த்தம் சொல்லுவீங்க அப்படின்னு உண்டு. அன்னை மரியாதை வணங்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க, நல்லா நொன்னதை வாசிங்க அப்படின்னு. நீங்க வாசிங்க, ஒரு எதை கண்டுபிடிக்க பார்ப்போம். நீங்களாம் கண்டுபிடிச்சிருவீங்க.
வாசிங்க. எந்த உங்களுக்கு கொஞ்சம் திறந்து கொடுக்கிறேன். சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை குழந்தை என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். அதை பணிந்து கொண்ட அவர்களை அல்ல. அங்க இருக்கிறது எத்தனை பேரு? 3 பேரு. யாரு? யோசேப்பு, மரியாதை, குழந்தை. ஆனா நல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, அதை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, கடையை வாசிங்க, கீழே வாசிங்க. திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போடத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். யாருக்கு? அதற்கு. அதற்கு யாருக்கு? அதற்குன்றது இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். இது 2 இடமும் அவங்க கண்ணுக்கு தெரியல, மறைவா இருக்கிறது. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவரை கேளுங்க, இறந்தவர் கேளுங்க. ஆண்டவரை, வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள எனக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க. 119 சங்கீதம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இப்ப வாசிக்க வைப்பாங்க. 119:18. வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் அறிந்து கொள்ளும்படி காணும்படிக்கு திறந்துள்ளோம். அப்ப என்ன செய்யலாம்? ஆவியானவர் கூப்பிடணும். ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாவே அது தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாத்தீங்கன்னா சொன்னேன் நானு, அது ஆண்டவரை தான் சொன்னாங்க. இல்ல நீங்க மறைச்சு பேசுங்க. இல்ல நீ பாரு, வேற யார்கிட்ட பாதத்தை போய் கேட்டு வந்தப்பா அப்படின்ட்டு. நான் வாக்குவாதம் இல்லை, நீ என் சகோதரர், நீ வாக்குவாதம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அதெல்லாம் அப்படி விட்டுருவாங்க. அடுத்தது சாஸ்தாங்காய் பணிந்து கொண்டவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க கொண்டு வந்த காரியம் என்னன்னு? பொண்ணு, தூப வர்க்கம், வெள்ளை போனம். இந்த 3க்கு அர்த்தங்கள் உண்டு. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப விலையேற பெற்றது விசுவாசம். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. அல்லேலூயா. அப்ப பொண்ணை கொண்டு வந்ததுக்கு நீங்க பொன் எப்படி அதாவது தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? தங்கம் எப்படி எடுக்கிறாங்க, பொண்ணை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுங்களா? புகையில வெட்டப்பட்டு அதை எடுத்து குகையில போட்டு புடமிடப்படணும். அல்லேலூயா. அது யாரு அதிகமா இருக்கு அப்படின்னா ராஜா கிட்ட இருக்கும். பாருங்க, உபத்திரவத்துக்கு ஆண்டவர் இருந்தாரு. தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறார். 2 அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. 1, அவர் இந்த பூமிக்கு வந்து ராஜாவா இல்ல, அவர் உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும், அது உடையில காட்சிப்படணும். அல்லேலூயா. பொண்ணு யாருக்கு நிறைய இருக்கு அப்படின்னா ராஜாக்கிட்ட தான் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன செஞ்சாங்க? வீட்டுல எல்லாம் வச்சிருக்காங்க, தங்க நகை போக்குவரத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்கள்ல பாக்குறப்ப இதெல்லாம் யாருக்கு நிறைய இருக்கும் அப்படின்னா ராஜா கிட்ட தான் இருக்கணும். அவர் தான் இது பண்ணணும். அவர் யாருக்காவது பரிசு கொடுக்கலாம் ஒழிய மற்ற பேர் வைத்துக் கொள்ள கூடாது அந்த சூழ்நிலையில. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது அவர் ராஜா என்கிற கணத்தை அல்லேலூயா வேதத்தின்படி அவங்க கொண்டு வராங்க. யாருன்னா சாஸ்திரிகள் கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குறித்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க ஏவப்பட்டு கொண்டு வராங்க, பொண்ணை கொண்டு வராங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். பேசின பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் பிறக்கிற பொழுது பிறக்கத்துக்கு முன்பாக கொண்டு வந்த காரியம், கொண்டு வந்த காரியம் அது வெளிப்படுத்துற தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வெளியில வரும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது
அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பரியை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆண்டவர் ஒரு குழந்தைய சாதாரணமா கொண்டு வந்து கொடுக்கல. சாஸ்திரிகள் பொண்ணை கொடுக்கல, சாதாரணமா கொடுக்கல. அதுல இந்த பொண்ணை உருக்கி எடுக்கிற பொழுது அது என்ன பாடுபடும், எவ்வளவு வேதனை உண்டு, எல்லாமே இருக்கு அதுல. அது ராஜா என்பதை காட்டுகிற காரியமும் இருக்கிறது. அதோட மாத்திரமல்ல, அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற காரியமும் இருக்கு. தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற காரியமும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்தவர் இருக்காரு. வலது கையில 7 நட்சத்திரங்கள் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்ப பொற்கிரிகை வச்சிருக்காரு. அப்ப இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் என்பதை வெளிப்படுத்துது. இப்ப மட்டும் தேவன்ல அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறார் என்பதை இந்த பொன் என்ற காரியம், பொண்ணை கொடுக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணை கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். நம்ம பொண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா பொண்ணு தூப வர்க்கம் வெள்ளை போனம் அப்படின்ட்டு 3 நிறுத்திக்கிறோம். அது உள்ள காரியங்களை பார்க்கணும். இன்னொரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 3:18. நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடைபடிக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நெருப்பில புடமிடப்பட்டது நம்ம நிர்வாணம் மாறுறதுக்கு. நிர்வாணம்னா பாவம். அல்லேலூயா. இந்த பாவம் மாறுவதற்கு லவோதிக்கேய சபைக்கு சொல்றார். அல்லேலூயா. பாவம் மாறுவதற்கு. அப்ப அவர் இல்லாம யாரும் பாவம் மன்னிப்பு இல்லை. ஒரு நிர்வாணம். நிர்வாணம் என்ன பாவம்? ஆதாம் ஏவாள் என்னஞ்சாங்க? கரியை புசிச்ச பிறகு அவங்க நிர்வாணம் என்று கண்டுகொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப நிர்வாணம் என்பது பாவத்தை குறிக்கிற காரியம். அல்லேலூயா. அப்ப உன் பாவத்தை தீர்க்கிறவர் இயேசு. இந்த குழந்தை தான் பாவத்தை தீர்க்கும் போது எவ்வளவு அர்த்தத்தை கர்த்தர் அது இந்த பொண்ணுன்ற காரியத்தை வைத்திருக்காரு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14:14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தன் சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஆமென். இப்ப பாருங்க, மனுஷகுமாரன் யாரு? இந்த குழந்தை தான் மனுஷகுமாரன். அவர் என்ன வச்சிருக்காரு? சிரசின் மேல இருக்கு ராஜாதி ராஜா பொற்கிரீடம். யாரு கிரீடத்தை யார் வைப்பாங்க? ராஜாவுக்கு. ராஜாதி ராஜாவர் கர்த்தாதி கர்த்தர். அது மட்டும் அடுத்து என்ன வச்சிருக்காரு? கருப்புள்ள அறிவாள். அது என்னதுக்கு? அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்யற காரியம். அல்லேலூயா. கோதுமை என்ன செய்வாரு? களஞ்சியத்தில் சேர்ப்பாரு. பதற அக்னியில சேர்ப்பாரு. அதான் கருப்புள்ள அருவாள். அல்லேலூயா. அருவா வெட்டுறது, அறுக்கிறது, கூட்டி சேர்க்கிறது எல்லாமே தான். அப்ப அந்த குழந்தைக்கு கொடுத்த இந்த பொண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். 21ஆம் அதிகாரம் கடைசி 21ஆம் அதிகாரம் 15 18 21 18. அதில் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெரிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. சுத்த பொன்னாய் இருந்தது. 21 12 வாசல்களும் 12 முத்துகளுமாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் மீது தெளிவுள்ள பளிங்குக்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சுத்த பொன்னாய் இருந்தது. இந்த பிள்ளையை குறித்து பொண்ணை கொடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா
அவருடைய ராஜா, அவருடைய உபத்திரவம், அவருடைய பாடுகள், அவர் ராஜாதி ராஜா, அவர் நியாயாதிபதி, திரும்ப தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போற அளவுக்கு பரலோகத்துல இருக்கிற காரியத்தையும் வெளிப்படுத்துகிறதான காரியம் தான் பொன். அல்லேலூயா. இரண்டாவது பார்ப்போம், தூப வர்க்கம். அல்லேலூயா. இப்ப தூப வர்க்கம் எடுத்துக்கொள்ள வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் புரியலன்னா கேட்டுருங்க, குறிச்சு வச்சீங்க, நீங்க நல்லா வேதத்துல தேரலாம். எடுத்துங்க 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களாகிய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இதுல பாத்தீங்கன்னா தூப வர்க்கம் அப்படின்னா அது தேவனுக்கு செலுத்த வேண்டிய தூபம். அதே தூபம் இப்ப அதாவது பழைய ஏற்பாட்டில் தூபம் வச்சாங்க, புதிய ஏற்பாட்டில் தூபம் காட்டுறது இல்லை. ஏன் புதிய ஏற்பாட்டில் தூபம் காட்டல? இந்த பெந்தகோஸ்தக்காரங்களும் காட்டவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன, ஜெபம் தூப வர்க்கமா மாறணும். அல்லேலூயா. நம்ம தூபத்தை போட்டு என்ன ஆச்சு? இங்க நீங்க பாத்தீங்கன்னா வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 பெல்ட் வச்சிருவாரு பிரின்ஸ். ஏன்னா கொஞ்சம் வாசமா இருக்கணும். அல்லேலூயா. சாம்பிராணி வாசமா இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாரும் கூடுறோம் அதனால. ஆனா தேவனுக்கு அந்த தூபம் இல்லை. அது பழைய ஏற்பாடு ஆசாரியனுடைய காலத்தோடு முடிஞ்சிருச்சு. ஆசாரிய காலத்தோடு முடிஞ்சிருச்சு. இது ஆசாரியுடைய காலம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்தவர்களா இருக்கணும். ஆவியில நிறைந்து செபிக்கணும், ஆவியில நிறைந்து துதிக்கணும், ஆவியில நிறைந்து வேதத்தை வாசிக்கணும், ஆவியில நிறைந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். இந்த ஆராதனை தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் விரும்புகிறதான காரியம். இதுதான் ஜெபம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். 8:3-4 சாரி. வேறொரு தூதனை பொற்கலசத்தை பிடித்து பீடத்தின் படியிலே நின்றான். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி. ஆமென். அப்ப ஜெபம் தான். அந்த குழந்தைகிட்ட போய் தூபம் போடுறதுக்கு எதுக்கு போடுவாங்க? குழந்தைக்கு. ஆனா நம்ம போடுறோம், தலை குளிச்சோன்னு என்ன செய்யறோம்? கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு வெள்ளைக்கு மேல போட்டு என்ன செய்யறோம்? கீழே போடுறோம். ஏன்னா சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனா அவருக்கு அது கிடையாது. இந்த பாலகனுக்கு அந்த காரியம் கிடையாது. அவர் கர்த்தர், அவர் கடவுள். நீ ஜெபிக்க வேண்டியது யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. இந்த குழந்தைகிட்ட தான் நீ ஜெபிக்கணும், இந்த மெசியாட்ட தான் நீ ஜெபிக்கணும், இந்த இயேசுகிட்ட தான் நீ ஜெபிக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான். நீ வேற எங்கேயுமே துதிக்க கூடாது, எங்கேக்கா நீ இது பண்ணக்கூடாது. ஆவியிலும் உண்மையிலும் துதிக்குன்னு சொல்லி வேதத்துல 4ஆவது அதிகாரம் 24வது வசனம் யோவான்ல பாக்குறப்ப கர்த்தரை தொழுது கொள்கிறவர் ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அது 20 பாக்குறப்ப இதுதான் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தூப வர்க்கம் என்பது ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு இது? சகரியாவுக்கு. சகரியா காலத்தோட என்ன ஆயிடுச்சு? தூபம் கட்டு. அல்லேலூயா. ஆமென். தூபம் கட்டு. அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போட்டு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்த உடனே அந்த திரை ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, உள்ள போக கூடாது. 2 ஆண்டவர் கிடைச்சார். நீங்க எல்லாரும் போலாம். எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். லேவிய மட்டும்தான் உள்ள போகணும். அது பிரதான ஆசாரியர் என்ன செய்யலாம்? வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டோட ரத்தத்தையும் மாட்டோட ரத்தத்தையும் கழித்து போய் உள்ள அந்த பலிபீடத்தில் தெளிச்சுட்டு தூபம் காட்டிட்டு வரணும்.
அவன் பரிசுத்தம் இல்லைன்னா அவன் ஆட்டோவை அடிச்சு போடுவான், அங்கேயே செத்து போயிடுவான். அவனுடைய அங்கில மணி வச்சிருக்கான், மணி சத்தம் கேட்டா உயிரோட இருக்கான். மணி சத்தம் இல்லைன்னா ஆள் அவுட்டு, இழுத்தா பிடிச்சு அல்லேலூயா கைத்தை கட்டுப்பாங்க, வெளியில படமா வருவான். அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு தயாரம் உள்ளவரா இருக்காரு. ஒரு பொய்ய பேசுறோம், அடுத்த எசப்பானாலும் அந்த ஜபத்தையும் கேட்கிறாரு. அல்லேலூயா பாருங்க எவ்வளவு நல்லவர். ஆனா பொய் சொல்றப்ப பழைய ஏற்பாட்டுல பொய் சொல்ல முடியாது. அல்லேலூயா பொய் சொல்றவன் என்ன செய்யணும்? கல்லால் அடிச்சு கொல்லப்படணும். அவ்வளவு ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவரா இருந்தாரு, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவரா இருந்தாரு, அவ்வளவு பட்சிக்கிற அக்கினியா இருந்தாரு. அந்த அக்கினியை தணிக்கிறதுக்கு தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தூப வர்க்கம். இயேசு கிறிஸ்து கர்த்தத்தை தான் ஜெபம் பண்ணணும், தேவன்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது ஆசாரியன் தான் செஞ்சார். தூபம் காற்ற பொழுதுதான் அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போனா அவனுக்கு யோவான் பேர் வை. நான் வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்க நீ பேச மாட்டேன். அல்லேலூயா ஆமென். ஆண்டவர்கிட்ட ஏத்து பேசுற, தூதத்தை ஏத்து பேசக்கூடாது. அவன ஒரு வைராக்கியமான தேவன். ஆனா இந்த நாட்கள்ல எல்லாத்தையும் சகிச்சு கொண்டிருக்கிறார். எல்லாம் சகிச்சு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பட்டு, ரத்தத்துக்கு ரத்தம், ஜீவனுக்கு ஜீவன், எல்லாவற்றையும் பழி செய்யற மாதிரி கர்த்தத்தை அப்படி இருந்தாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைய கொடுக்கிறப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்தி. ஏன்னா நீங்க நானுக்கு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா தேவ சன்னிதானத்துல நல்லா போயிட்டு இருக்கோம். ஒரு பழமொழி உண்டு, மற்ற கோயில்ல வளர்க்கிற பூனை என்ன எதுக்கு பயப்படாதுன்னு சொல்லுவாங்க? கோயில் பூனை தேவனுக்கு பயப்படாது. ஏன்னா அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். உள்ள போவோம், மேலே ஏறும், கிராதிக்கு போவோம், வீரத்துல ஏறும், எல்லாமே செய்யும். அது தேவன் இருக்கான்னு பயப்படாது. ஏன்னா அது போல. ஆனா நீங்கள் நானே யாரு? மனுஷன். தேவனுடைய ஆவி பெற்றிருக்கோம். அவருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கு. தேவனுக்கு கொடுக்கிற வைராக்கியத்தை தேவனுக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கிற கருத்தை தேவனுக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை அவருக்கு கொடுக்கணும், தேவனுடைய சஞ்சரிக்கிற நேரத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். அப்பதான் ஒரு ஆசீர்வாதம் நம்ம இருக்கும். அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா சொல்ற மல்கியா புஸ்தகம் 1:11 1:11 மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் கடைசி தீர்க்கதரிசி ஆண்டவர் இந்த மல்கியாவுக்கு பிறகு 400 வருஷம் பேசவே இல்லை. மனிதனுடைய பாவங்கள் அதிகமா போயிடுச்சு. ஆண்டவர் பேசல. அவன் புறஜாதியோட தேவர்களை வணங்க அப்படின்னால ஆண்டவர் போதும் போ அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கு பிறகுதான் சகரியாட்ட பேசுறாரு. சகரியாட்ட தேவ பிள்ளைகளை இங்க பாருங்க. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். அல்லேலூயா. இதை பாத்தீங்கன்னா ஜெபன்னு போடவே இல்லை. கடைசி தீர்க்கதரிசி புஸ்தகம் இந்த ஜெபன்னு போடல, அந்த ஜெபத்தை தான் தூபம்னு போடப்படுது. அல்லேலூயா. அப்ப தூப வர்க்கம். அப்ப அந்த பிள்ளைக்கு மரியாதை இருந்த அந்த பிள்ளைக்கு இயேசுவுக்கு கொடுத்த காரியங்களை பாருங்க. பொண்ணு, தூப வர்க்கம், அடுத்தது வெள்ளை போடம். 3வது காரியம் நீங்க குறிச்சு வச்சீங்க. இந்த வெள்ளை போடம் அப்படின்றது அது அந்த நாட்டில இருக்கிறதான ஒரு செடி, ஒரு மரம். அந்த மரத்துல காணப்படுகிறதான பிசின். அல்லேலூயா. ஒரு மரத்தை திடீர்னு பிசின் வராது. அந்த மரம் அடிக்கப்படணும். அந்த மரம் ஒன்னோட ஒண்ணு ஒராயிடும், இல்ல ஒரு குருவி கொத்தணும், ஏதாவது நடந்தாதான் அதோட பிசின் வெளில வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல முருங்கை மரம் இருக்கு, அதுல பிசின் வந்துட்டு இருக்கும். ஆமாம். ஏன்னா ஒரு சின்ன கல்லு பட்டா கூட மரம் அதுல இருந்து பிசின் முடியும். அப்ப ஒரு மரம் அன்னைக்கு சிதைக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்களேன்,
இந்த தூப வர்க்கத்துல இது வெள்ளை போடத்தை பார்த்தீங்கன்னா அதே இயேசு கிறிஸ்து பாடகன்னா அது பிளாத்தி வீட்டில் கொண்டு போய் வச்சு அவன் அடிச்சாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவருடைய முதுகு ஊழப்பட்ட நிலம் போல இருந்தது. பாருங்க, குழந்தைகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அறியாத ஆளு சாஸ்திரிகள் ஏவப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது எவ்வளவு வெள்ளை போடும், அது உபத்திரப்படும் போது இந்த பிள்ளை இது எல்லாருக்கும் உபத்திரப்படும். இவர்கிட்ட ஒரு ரட்சிப்பு இருக்கு, இவர் உபத்திரப்பட்டாதான் எல்லாரும் ரட்சிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்டதான காரியம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் கொஞ்சம் எடுத்துங்க. யாத்ரா 30:23. சேக்கலின்படி 500 சேக்கல் கிடையும். யுத்த கர்வப்படையும் வாசி ஆரியாகிய 250 சேக்கல் இடையும் சுத்த வசம்பிலும் 250 சேக்கல் இடையும் லவங்கப்பட்ட 500 சேக்கல் ஒலிவ எண்ணெய் 1 குடம். அதனால் பரிமள தைலம். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த குங்குலியம் சுத்தமான அபிஷேக தைலம் மாறணும். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்க்கணும். இப்ப இதை பார்க்கிற பொழுது இது எல்லாமே எடுக்கிறது பாத்தீங்கன்னா அது கசந்து எடுக்கப்படுறது தான், பிழிஞ்சு எடுக்கப்படுகிறதான காரியம். ஒளிமாவு எண்ணெய் பாருங்க, அது என்ன செய்யணும்? பிழியப்படணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில பிழிந்து காட்டினார் ரத்தத்தை. அல்லேலூயா. ரத்தம் திராட்சை ரசம் என்ன செய்யணும்? எடுக்க முடியாது, அது பிழியணும். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை அதுக்கு திராட்சை ரசத்துக்கு சமமா காட்டினார். அது உடலை பிடணும், இந்த உடல் பிடப்படணும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும். அது சின்ன பிள்ளைகளையே தாயிட்ட இருக்கிற பொழுதே கொண்டு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எல்லா மனுஷருக்கும். அல்லேலூயா. இன்னும் வாசிப்போம், இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 34வது வசனம். மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போடவும் குங்குலியமும் அல்வா பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சாம்பிராணியையும் எடுத்து தைலக்காரன் செய்வது போல அதுக்கு பரிமளம் ஏற்றி வாக்கி எடுத்து சந்திக்கும் மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. ஆமென். இப்ப அவங்களுக்கு சொல்ற பாருங்களேன், அது எங்க வைக்க சொல்றாரு? பலிபடுத்திக்கிட்ட. நம்ம ஜெபம் பண்றவன் நேரா பிதாவோட ஜெபம் பண்றவன் எல்லா ஜெபம் மட்டும் என்ன செய்யறோம்? இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்ப ஒவ்வொரு காரியமும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் வரணும். அப்ப வெள்ளை போன இன்னொரு காரியத்துக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சொல்ற மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அந்த வெள்ளை போல அதாவது மயக்கத்தை உருவாக்குறது. மதுபானத்தினுடைய மயக்கம் அதுல இருக்கும். வாசிங்க 15:23. ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா கஷ்டத்தை அவர் படணும். அதான் கஷ்டப்பட்டாதான் பாடுபட்டாதான் அவர் இப்ப நம்ம என்ன செஞ்சாங்க அந்த நாட்கள் இப்ப சிறந்த அடைகிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? இதை கொடுப்பாங்க. வழி தெரியாது. அப்ப வழி தெரியாத சீக்கிரம் என்ன ஆயிடும்? இறந்துருவாங்க. காலை கையெல்லாம் முடிச்சு அதுல இருந்து நமக்கு இந்த புளோரமாவும் அது இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சது இந்த மயக்க மருந்து தான். அல்லேலூயா. இதுல இருந்து எடுக்கிற காரியங்கள். அப்ப இந்த வெள்ளை போலம் ஒண்ணு தூப வர்க்கத்துக்கு பயன்படுகிறது. ரெண்டாவது அதாவது இந்த வழி இல்லாம பாக்குறது. யாருக்கு வழி இல்லாம பாக்குது? பாவம் செய்யற நமக்கு. அந்த தண்டனை நீக்கிறதுக்கு அவர் ஏற்றுக்கொள்றார். நல்லா நினைச்சு பாருங்க. பாவம் நம்ம செய்யறோம்,
நம்ம பாவத்துக்கு தண்டனை யார் அனுபவிக்கணும்? நம்ம அனுபவிக்கணும். ஆனா வாரம் என்ன ஆச்சு? அதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ண வாங்கின அவர் மேல விழுந்தது, அவர் தழும்புகளாலே சுகமானோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எதற்கு பயன்படுத்துறாங்க பாருங்க, நம்ம வலி வேதனை ஏற்படாம இருக்கிறதுக்கு அவர் வலி வேதனை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவர் ஏற்றுக்கொள்ளல, சிலுவையில் அவர் ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்ப்போமே. 19ஆம் அதிகாரம் 39வது வசனம். அந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து பாடுகள்ல இருந்து அடக்கம் வரைக்கும் இந்த 3 காரியம் தான் நிற்கும். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவர் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் சுற்றி, ஆமென். பாருங்க, பிறக்கிறப்ப கொண்டு வந்து இந்த வெள்ளை போலும் அதை அவர் மறித்து அடக்கம் பண்ற வரைக்கும் வைக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சாஸ்திரிகள் வந்தாங்க, பொண்ணை கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. அது உள்ள எவ்வளவு அடங்கியிருக்கு பாருங்க. அவர் வாழ்க்கையை அடங்கியிருக்கு, நம்முடைய ரட்சிப்பு அடங்கியிருக்கு, அவர் பாடு அடங்கியிருக்கு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அல்லேலூயா, எல்லாமே இந்த 3ல வைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள இவ்வளவும் தாங்கிட்டு நம்மள ஜீவன் உள்ளவர்கள் தேசத்துல சேர்ப்பதற்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்காரு. நம்ம அவருக்கு என்ன கொடுத்துருவோம்? சாஸ்திரிகள் கொடுத்தாங்க, அல்லேலூயா, தெரியுதோ தெரியலையோ, அவங்க ஏவப்பட்ட அவங்க தேசத்துல இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொண்ணை கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. அர்த்தமுள்ள 3 காரியங்கள். நம்ம என்ன கொடுக்க போறோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம என்ன கொடுக்க போறோம்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்கணும்? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது, நம்ம கேட்கிறது, ஒண்ணு எனக்கு கொடு, ஒண்ணு எனக்கு கொடுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனை பேர் கொடுக்க ஆசைப்படுறோம்? அல்லேலூயா. அதாவது கீழ்த்திசையிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவர் தேவ பிள்ளை ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்கள் நான் என்ன கொடுக்கணும்? நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்காரு, நல்ல மனைவி, நல்ல கணவனை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வீட்டை, நல்ல ஆரோக்கியத்தை, எல்லாத்தையும் வசதி வாய்ப்பு எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன கொடுக்கணும்? அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. சொல்ற நம்மையே கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மையே கொடுக்கிறோம். அப்ப நம்மையே கொடுத்தோம்னா நம்ம நமக்கு சொந்தம் பண்ண, நாம் அவருக்கு சொந்தமா ஆகிற பொழுதுதான் அல்லேலூயா சொல்றோம். இந்த இந்த பொண்ணு தூப வர்க்கம் வெள்ளை போடுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சித்தரித்து சொல்லியிருக்காரு. அவரோட நம்ம இணைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படியே முழங்கால் படிக்கிறோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே முழங்கால் படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.